கேப்டன் அமெரிக்கா இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஸ்டீவ் ரோஜரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் டிசப்பாயிண்ட் பண்ணும் உங்களை கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இந்த கேப்டன் அமெரிக்கா அப்படின்னாலே நமக்கு ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்கும். ஸ்டீவ் ரோஜரை பார்த்து அப்படியே பழகிற நம்ம திடீர்னு வந்து அவர்கிட்ட இருந்து வாடகைக்கு ஒருத்தர் வாங்கிட்டு வரும்போது அவர் தான் இனிமேல் கேப்டன் அமெரிக்கா போது கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணும். அது வேண்டான்னு தோணுது. ஏன்னா இப்போ இவங்க அதை அப்படியே கண்டினியூஷன் கேப்டன் அமெரிக்கா சாவலை உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டை கொண்டு வந்ததுக்கு பதிலாக இதில் ஒரு புது ஃபால்கன் அவரோட கதை இப்போ ஆண்ட்மேனுக்குன்னு ஒரு கதை வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கதையை ஸ்டோரியாக வச்சிருந்தா கூட பரவாயில்ல, பார்த்துருக்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். கேப்டன் அமெரிக்கான்னு போட்டது நம்மள ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணது, அந்த பிராண்டு கீழே வர்றதால டிசப்பாயிண்ட் பண்ணுது நம்மள. இந்த படத்தில் அப்படி நீங்கள் ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்கன்னா ஓகே, நல்ல ஒரு ஸ்டோரி லைன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை தாண்டி வந்து ஒரு சூப்பர் ஹீரோக்கான கண்டென்ட்டு ஃபைட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும்னாங்க, அது மிஸ்ஸிங் தான் இந்த படத்தில். கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அதையுமே வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக முடிப்பாங்க கிடையாது. ஹீரோ போய் சரண்டர் ஆகிடுவார் வில்லன் கிட்ட, அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இது எதுலேயுமே வந்து வைக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு இந்த படம். வேறு ஒன்றும் இல்லை, டைம் பாஸ் ஆகலாம், ஒரு தடவை பாருங்க. பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வராதிங்க. எப்படி நீங்கள் ட்ரைலரை பார்த்துட்டு படத்துக்கே 20 பேருக்கு மேலே வரலையோ அந்த மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேயே சொல்ல போனால். படம் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அது ரெகுலராக அந்த சீரீஸெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வரவங்க வேணால் ஒரு தடவை பார்க்கலாமே தவிர, புதுசாக நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பார்க்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கலி நல்ல ஒரு படம் தான். ஸ்டோரி வைஸும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்த பாட்டுக்கு லீடாகவும் கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு அவெஞ்சர்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சும்மா ஒரு தடவை பாருங்க, அவ்வளோதான். இல்லை அதுதான் டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு ஆக்சுவலாக. அது எப்படின்னா ஸ்டீவ் ரோஜரை பார்த்துட்டு இவரை பார்க்கறதுக்கு ஏதோ வாடகைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி, வாடகை சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் டிசப்பாயிண்ட் பண்ணோம். அப்படி கொஞ்சம் பொறுத்துட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அப்படி ஸ்டோரியாக பார்த்துடலாம், பிரச்சனை கிடையாது. சூட் ஆகல. இவரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி பின்னாடி நின்றவர். இவருக்குன்னு ஒரு படம் வைக்கும்போது அது ப்ராப்பராக செட் ஆகல. அட்லீஸ்ட் இவரை கொஞ்சம் பயங்கர ஹைப்பாவது காமிச்சிடணும். இவருக்கு இன்னும் ஒரு செகண்ட் ஹீரோ வேற ஒருத்தரை போட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸை பாதி அவருக்கு வேற கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். சும்மா ஒரு தடவை பாருங்கன்னு சொல்லுவேன், வேற ஒன்றும். அதெல்லாம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் வரும், அதுக்கப்புறம் மிட்ல ஒரு ஃபைட் வரும், கிளைமேக்ஸ் ஃபைட் வரும். எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேப்டன் அமெரிக்காவோட சிவில் வார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வர ஃபைட்லாம் வெறித்தனமாக இருக்கும். இன்டர்வல் பிளாக் ஃபைட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது 0.1% கூட இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. சும்மா பறக்கிறானுங்க, இஷ்டத்துக்கு பறக்கிறானுங்க, அப்படியே ரெக்கையை மாட்டிக்கிட்டே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. இவனுங்களுக்கு யூனிக்காக என்ன இருக்குன்னாக்கா ஒன்றும் கிடையாது. ஒரு ஷீல்டை கொண்டு வந்துட்டானுங்க, அதை வச்சு அப்படியே ஓட்டிட்டு இருக்கானுங்க. பெருசாக சொல்லிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை வேணா பாருங்க, அவ்வளோதான். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.